இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் பெண் தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் பெண் தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Let's close our eyes நம்ம எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். and let's make a prayer. நம்ம இப்போ ஒரு ஜெபம் சொல்லுவோம். Heavenly Father, we thank you, we praise you. விண்ணக தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். There are a lot of hurts, there are lots of wounds. இங்கு உள்ளவர்களிடத்திலே நிறைய காயங்களும் நிறைய நொறுக்குதலும் இருக்கின்றது. There is a lot of sorrow, there is a lot of pain. நிறைய கவலைகளும் நிறைய வலிகளும் இருக்கின்றது. There are so many questions and we don't know why. நிறைய கேள்விகள் இருக்கிறது ஆண்டவரே, ஏனென்று தெரியவில்லை. These 3 days that you have given us, O Lord, ஆண்டவரே, நீர் இந்த 3 நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். speak to us and make us understand ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களை புரிய வையும். the truths that will set us free. எந்த உண்மை எங்களுக்கு விடுதலை கொடுக்குமோ அந்த உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள செய்யும். Lord, speak to us. ஆண்டவரே, எங்களோடு பேசும். For only you have the words of wisdom. ஏனென்றால் ஞானத்தின் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. Only you can heal us. ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களை குணப்படுத்த முடியும், Deliver us எங்களுக்கு விடுதலை தர முடியும், and set us free எங்களுக்கு எல்லாவித துன்பங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க முடியும். through your presence, உம்முடைய பிரசன்னத்தினால், your word, உம்முடைய வார்த்தையினால், your precious blood, உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால். We thank you and we praise you, Father. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். As you teach us the truths, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்மையை கற்று தரும்போது our lives will be changed, எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறும், transformed, எங்கள் வாழ்க்கை உருமாற்றம் பெறும், and be very, very good. எங்கள் வாழ்க்கை மிக மிக நல்லதாக மாறும். We thank you and we praise you. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். Amen. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவல் திருவிழாவை வெள்ளிக்கிழமை துவங்க இருக்கிற நேரத்தில் இந்த திருவிழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக இருக்க வேண்டும், ஒரு மன மாற்றத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு விழாவாக இருக்க வேண்டும். எனவே ஏதோ ஒரு ஆடம்பரத்திற்காக அல்ல, ஒரு அர்த்தமுள்ள ஒரு மனமாற்றத்தை நோக்கிய விழாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விழாவை கொண்டாடுவதற்கு முன் ஒரு முன் தயாரிப்பாக இந்த 3 நாட்களும் நாம் இந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், கழிந்த 2-3 மாதங்களாக நான் இயேசுவே நம் ஆண்டவர் என்ற இந்த குழுவை பற்றி உங்களிடம் சொல்லியிருந்தேன். அதிலும் மிக குறிப்பாக இதனுடைய நற்செய்தியாளராக உலக புகழ்பெற்ற சகோதரர் ஜான்சன் செக்வேரா பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
நீங்களும் நிறைய போர்டுகளிலேயே அங்கங்கே பார்த்திருப்பீர்கள். விவிலியம் சொல்லுகிறது, நற்செய்தியை பரப்புபவர்களின் பாதங்கள் மிக மிக அழகானவை என்று. சகோதரர் ஜான்சன் செக்வேரா இன்று நம்முடைய மண்ணிலும் தன்னுடைய பாதத்தை பதித்து இந்த மண்ணுக்கு அழகு சேர்த்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமே நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு விடுதலையை தந்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவருடைய ஜெபமும், இங்கே குழுமையுள்ள அனைவருடைய பரிந்து பேசுதலும் இந்த நாட்களில் நிச்சயமாக அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் இங்கே இவன் கோவாவிலிருந்து பெங்களூருக்கு வந்து அங்கிருந்து நமது ஊருக்கு பயணம் செய்து பல நெருக்கமான சூழ்நிலைகளிலும் ஏராளமான நிகழ்வுகள் இருந்த பிறகும் நமக்கு என்று இந்த நாளை ஒதுக்கி நம்மோடு உடன் இருக்கக்கூடிய அருட்சகோதரர் ஜான்சன் செக்வேரா அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நான் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இரண்டாவதாக, உண்மையிலேயே இந்த நாட்களிலேயே என்னை மிக மிக ஆச்சரியப்படுத்திய ஒரு குழுவினர், இத்தனை பேர் இருந்தும் இவ்வளவு கச்சிதமாக ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு செயல்படுகிற ஒரு குழுவாக இயேசுவே நம் ஆண்டவர் என்ற இந்த குழுவை நான் பார்த்தேன். நாகர்கோவிலை சகோதரருடைய வழிகாட்டுதலுடன் நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறையாவது நம்முடைய பங்கிற்கு வந்து இதற்கான தயாரிப்புகளை பல கட்டங்களில் ஏற்படுத்தியவர்கள். முதலிலேயே அன்பிய ஒருங்கிணையத்தை சந்தித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக வழிபாட்டு குழுவை சந்தித்தார்கள். இன்னும் வந்து நம்முடைய ஊரிலேயே போஸ்டர்கள், ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வைத்து ஏராளமான தயாரிப்புகள். இந்த நாட்களிலேயே உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கான உணவு, பயணம் எல்லாமே நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உங்களுடைய மக்கள் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இதுதான் எங்களுடைய ஒரே ஆவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் மிக தாங்களே பொறுப்பெடுத்து மிக மிக சிறப்பாக இதற்கான ஏற்பாடுகளை நமக்கு செய்து தந்தவர்கள் இந்த JCILM என்ற இயேசு கிறிஸ்துவ நம் ஆண்டவர் என்ற இந்த குழுவினர். அவர்கள் ஒவ்வொருவரையும், ஏராளமான பேர் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பங்கின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பல ஊர்களிலிருந்து பல நோயாளிகள் பலர் இந்த நற்செய்தி பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறார்கள். கடவுளினுடைய குணமளிக்கும் வல்லமை உங்களை இன்று தொட வேண்டும். கடவுளினுடைய அற்புத அருள் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களையும் இந்த பங்கின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சகோதரர் அவர்களுக்காக மட்டும் ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள். Dear Johnson Sequeira, we are proud to have you amidst us. Your presence itself is healing. Your presence itself, we believe that God's love and His grace is bestowed upon us. Today, on behalf of the parish, I thank you sincerely that you, amidst all your busy schedule, you made it point to be here and be the channel of God's peace and love. On behalf of the parish, I thank you sincerely for your great presence here. I am very sure through your presence and your prayers, our people are going to experience God's love in these 3 days. Once again, I welcome you wholeheartedly on behalf of the parish. Thank you so much. Can you open your Bibles to Luke chapter 17? நீங்கள் அதை எடுத்து லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை திருப்புங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். Luke chapter 17 லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் and verse number 1. 1வது வசனம். Then said Jesus to his disciples, இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, it is impossible but that offense will come. பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது.
It is impossible, but that offense will come. பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. It is impossible, but that offense will come. பாவ சோதனைகளை தவிர்க்க முடியாது. But woe to him through whom they come. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. So Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், in this world as we live, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். offense will surely come. மனக்காயங்கள் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக நமக்கு வரும். It is impossible for a person that he will not face offense. ஒரு மனிதனுக்கு இத்தகைய மனக்காயங்களை தவிர்ப்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். Now what is offense? இவ்வாறு மனக்காயம், உள் மனக்காயம் என்றால் என்ன? What is offense? காயம் என்றால் என்ன? காயப்படுதல் என்றால் என்ன? Offense is my negative attitude. மனக்காயம் என்றால் என்னுடைய எதிர்மறையான மனநிலை, my negative reaction என்னுடைய எதிர்மறையான செயல்பாடு, to circumstances, situations, சூழ்நிலைகளும் நாம் காணக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளும் இதற்கு இடையில் நாம் நம் மனதிலே படக்கூடிய காயங்கள், or to people's comment. மற்றவர்கள் நம்மை பற்றி கூறுகின்ற வார்த்தைகளினால் நமக்கு ஏற்படுகின்ற காயங்கள். So in our everyday life we are going to face offenses. நம்முடைய ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இந்த மனக்காயங்களை நாம் சந்திக்கின்றோம். It cannot, it will always come into your life. கண்டிப்பாக, நிச்சயமாக, எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலே அது வரும். Now we'll take one more scripture and then we will understand what it really is. நாம் இன்னொரு இறைவசனத்தை எடுத்துக்கொண்டு அது உண்மையிலே என்ன என்று நாம் கற்றுக்கொள்வோம். 2 Timothy 2, 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 2, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் verse number 24. 24வது வசனம். The servant of the Lord must not strive. ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும். The servant of the Lord must not strive, must not fight, must not quarrel. ஆண்டவரின் பணியாளர் சண்டை இடாதவராய் இருக்க வேண்டும். அவங்க சண்டை போடக்கூடாது, சச்சரவு செய்யக்கூடாது, மற்றவங்க கூட சமாதான குறைவாக இருக்கக்கூடாது. A person who is a Christian must live in love and not in strife. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் அன்பு வாழ்க்கை நடத்த வேண்டும், சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. He must be gentle to all men. அவர் எல்லோரோடும் கனிவு உடையவராக இருக்க வேண்டும். His conversation has to be very, very gentle and teachable. அவர் மற்றவர்களோடு பேசும்போது அது மிகவும் கனிவுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றதாகவும் இருக்க வேண்டும். And he must be patient. அவன் எப்போதும் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். This person in meekness அந்த மனிதர் எளிமை உள்ளவராக இருக்க வேண்டும். must instruct those that oppose themselves. யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்களோடு கனிவாக நடக்க வேண்டும். And if God peradventure will give them repentance. இவருடைய இத்தகைய செயல்பாடு அவர்களுக்கு மனதிலே மனஸ்தாபத்தை உருவாக்க வேண்டும். To the acknowledging of the truth. அந்த உண்மைக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி உள்ள செயல்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 26, and that they may recover themselves snares of the devil who are taken captive by him at his will. அலகையின் விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மன தெளிவு பெறக்கூடும். The word of God says there is something called a snare of Satan. இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, அலகையின்
விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் என்று சொல்கின்றது. அலகையின் பிடியில், வலையில் என்று சொல்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. What is a snare? இவ்வாறு அலகையின் பிடி என்றால் என்ன? As I looked on my right, I saw the beach, so I know that there are lot of people who go fishing. நான் இங்கு வலது பக்கத்தில் பார்க்கும்போது அங்கு ஒரு கடல் இருக்கின்றது. அங்கே நிறைய பேர் மீன் பிடிப்பதற்காக செல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். And surely when they go fishing, they take nets to catch the fish. அவ்வாறு அவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது அவர்களோடு வலைகளை எடுத்து செல்வார்கள். Or do they go by boat without a net? அப்போ போட்ல மீன் பிடிக்க போகும்போது வலை இல்லாம போவாங்களா? Or do they take the net? அல்லது வலையை கொண்டு போவாங்களா? The net is a trap to catch the fish. அந்த வலை மீனை பிடிக்கிறதுக்கு அது ஒரு பொறி போல அது செயல்படுது. When they cast the net, the fish does not know anything about the net. அவங்க வலையை விரிக்கும் போது மீனுக்கு அந்த வலையை பற்றி எதுவுமே தெரியாது. If the fish had to know about the net, then the fish would run for its life and not come near the net. அந்த வலையை பற்றி அந்த மீனுக்கு தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் அந்த மீன் வலை பக்கத்தில் வராமல் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு திசையை நோக்கி அது ஓடி போயிடும். And once the fish gets caught into the net, that's the end of the fish. ஒரு முறை இந்த மீனானது அந்த வலைக்குள் அகப்பட்டு கொண்டால் அதுதான் அதன் வாழ்க்கையில் முடிவாகும். Is it right? அது சரிதானே? Hello? கேட்குறீங்களா? Is it right? அது சரியா? In the same way, God is saying to you, அதே மாதிரி தான் கடவுள் உங்களை பார்த்து சொல்கின்றார். Satan also got a net to trap you and me. சாத்தானுக்கும் ஒரு வலை உண்டு. எதற்கென்றால் உங்களையும் என்னையும் அவன் பிடித்து கொள்வதற்கு, கவர்ந்து கொள்வதற்கு. And what is his net? அந்த சாத்தானுடைய வலை என்ன? The name of that net is offense. அந்த சாத்தானுடைய அந்த வலைக்கு பேர் என்னன்னு சொன்னா காயப்படுதல், மனதிலே காயப்படுதல் என்பதாகும். Let's say the fishermen cast the net. இப்போ நம்ம சொல்லலாம் மீன் பிடிக்க போனவங்க வலையை அப்படியே விரிச்சு வச்சிருக்கிறாங்க. The net is very deadly to the fish. அந்த மீனை பொறுத்தவரை அந்த வலையானது அதுக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒன்று. It can cause the fish death. அந்த மீனுக்கு அது சாவை வருவிக்கக்கூடிய ஒன்றாகும். But only when it gets trapped in the net. எப்போன்னு சொன்னா அது அந்த வலைக்குள் அகப்பட்டு கொள்ளும் போது. But if the fish understands the trap of the net and moves in a different direction, the net has no power to catch it. ஆனால் அந்த மீன் இந்த வலையின் தன்மையை புரிந்து கொண்டு அது வேறு ஒரு வழி, வந்த வழியை விட்டு வேறு வழியாக செல்லுமானால் இந்த வலைக்கு அந்த மீனை பிடிப்பதற்கு எந்த விதமான சக்தியும் இருக்காது. In the same way, அதே போலத்தான் Satan is casting his net every day in your life and in my life. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை பிடிப்பதற்காக அவன் இந்த வலையை வீசுகிறான். But we have been living for so many years unaware of the trap, and we have been caught in the trap, and in the trap slowly but surely our life is life of destruction and destruction and destruction. நாம் இவ்வளவு காலமும் இந்த உலகிலே வாழ்ந்திருந்தாலும் இத்தகைய வலையை பற்றி சரியான புரிதல் நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் அந்த சாத்தானுடைய இத்தகைய வலையிலே நாம் வீழ்ந்து நம்முடைய வாழ்விலே ஒரே அழிவு 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 இதைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். What is the trap? அதனுடைய வலை என்ன? Let's say this sister நம்ம இப்போ சொல்லலாம் இந்த சகோதரி comes and does something bad to me. எனக்கு இவங்க ஒரு மோசமான காரியத்தை எனக்கு செய்றாங்க. She insults me. அவங்க என்னைய ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. She abuses me. அவங்க என்னை பத்தி மோசமான வார்த்தைகளை சொல்றாங்க. She even spoils my name. அவங்க என்னோட பேரெல்லாம் கொலை பண்றாங்க. Now when she does all those things, இது எல்லாத்தையும் எனக்கு இவங்க செய்யும்போது the word of God says, இறைவார்த்தை சொல்கிறது, when she has done this, she is already in the trap of
Satan. அவங்க இதெல்லாம் எனக்கு செய்யும்போது அவங்க ஏற்கனவே சாத்தான் விரித்த வலையில் விழுந்து விட்டார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. But unknowing to you, ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே Satan is using her to fix a net or a trap for you. சாத்தான் இவர்களை பயன்படுத்தி ஒரு வலையை உங்களுக்கு எதிராக அவன் தயார் செய்து வைக்கின்றான். When I respond or when I react or when I get hurt or when I have any of those negative attitudes or negative reaction coming from me, then I am already caught into the trap. இவ்வாறு இவர்கள் செயல்படும் போது நான் எதிர்மறையான ஏதாவது மனநிலையோடு எதிர்மறையான செயல்பாடோடு அவர்கள் செய்ததற்கு எதிராக நான் நடந்தேன் என்றால் அந்த சாத்தான் விரித்த வலையில் நான் விழுந்துவிட்டேன் என்று அதற்கு பொருள். Once you have that negative thing running in you, you are pondering on those hurts, you are pondering on those abusive words, you are pondering on all the negative things that have happened to you. You are going deeper and deeper into the net, and your life is a life of destruction. இவ்வாறு ஒருவர் நமக்கு மனக்காயம் தரும்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் திரும்ப 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 மனதிலே வைத்து அதை நாம் திரும்ப திரும்ப அப்படியே நாம் யோசித்து அதை நாம் தியானம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் அந்த வலையில் விழுவது மட்டுமல்ல, அந்த வலையோடு சேர்ந்து நாம் கீழே அமிழ்ந்து போவோம். அப்போது நம்முடைய வாழ்விலே அழிவு ஏற்படும், அழிவை நாம் சந்திப்போம். That is why Jesus is saying, offense will surely come, but if you take offense, you will go deeper and deeper into the life of destruction and total curse. ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்கின்றார். நமக்கு இந்த காயங்கள் மனக்காயங்கள் என்பது ஏற்படும். ஆனால் அதை நாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் 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 அதை பற்றியே சிந்தித்து அந்த வலைக்குள் நாம் விழுவோம் என்றால் நம்முடைய வாழ்வானது அழிந்துவிடும், அழிவுக்குத்தான் செல்லும், அழிவை நாம் சந்திப்போம் என்று இயேசு சொல்கின்றார். அது வராமல் நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் அதை இவ்வாறு முழுமையாக அதற்குள் மூழ்கிவிட்டால் நமக்கு அழிவுதான் ஏற்படும். That is why people who have got offended, they are throughout the day, throughout the night, only focusing, only meditating on the wrong that people have done to them. அதனால் தான் இவ்வாறு காயப்பட்டவர்கள் எப்போதும் இரவு தூங்கும் போது கூட, இரவு நேரங்களில் கூட அவர்கள் மற்றவர்கள் தனக்கு எத்தகைய ஒரு காரியத்தை செய்தார்கள், என்ன பேசினார்கள் என்று அந்த காயத்தை பற்றி, அந்த நிகழ்ச்சிகளை பற்றி திரும்ப 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 அதையே நினைத்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அந்த அழிவு பாதையில் செல்கின்றார்கள். There are sometimes a trap is made with a round loop, and when the bird or an animal passes, it gets tightened. சில சமயம் இந்த வலை வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது மிருகமோ அப்படி இல்லைன்னா ஏதோ பறவையை பிடிக்கிறதுக்கு வைக்கும்போது அது உள்ளே போனதும் அது இறுக்கமாக அது மூடிக்கும், அது வாய் வந்து இப்படி மூடிரும். Do you understand? புரியுதா? நீங்கள் கவனிக்கிறீங்களா? Do you understand? புரியுதா எல்லாத்துக்கும்? Especially to catch a cow, they will make a circle with a rope and throw it around his neck. ஒரு மாடு, பசு மாடை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கயிறு இப்படி ரவுண்டாக்கி இங்கே நின்றுட்டு அது கழுத்தில் விழுற மாதிரி கரெக்டாக அப்படி வீசுவாங்க, அது தலைக்கிலோடு போய் விழும். அது பிறகு இந்த கயிறு என்னாகும்? Are you understanding? புரியுதா? The more the cow or an animal or any prey fights against it, the more it gets tightened and tightened and tightened till it kills that person. அப்படி இது போடும்போது அது கழுத்தில் விழுந்த பிறகு அந்த விழுந்த மிருகம் அதை அப்படியே அதை வந்து வெளியில் வர்றதுக்கு திரும்ப 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 போராடும் போது அந்த என்ன ஆகுதுன்னு சொன்னால் கழுத்தில் விழுந்த கயிறு இறுகி 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 எப்படி ஆகுது? அது மரணத்துக்கு ஏதுவாகின்றது. சரியா? இழுத்து 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 அந்த கயிறு என்ன ஆகுது? இறுக்கிரும் கழுத்தில் போய். And so many people have been caught up in the trap in relationship, whether it's husband and wife, mother and father, mother and children, the daughter-in-law and mother-in-law. The snare has been put by Satan, and every day you fight against each other. The
the trap gets more and more stronger till the whole relationship is destroyed. அதனால தான் நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம், இப்படி சாத்தான் இப்படி ஒரு வலைய அப்படி தூக்கி வீசும்போது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில மனத்தாங்கல் அது அந்த கயிறு இறுகி இறுகி அந்த உறவு பிரிவதற்கு அது வழிவகுக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கலாம், மாமியார் மருமகளாக இருக்கலாம், அல்லது அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இத்தகைய அந்த வலைக்குள்ளே விழுந்த பிறகு திரும்ப 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 அதை யோசித்து அதையே நினச்சி அதை அந்த கயிறு இறுகி 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 உறவு எல்லாமே அழிந்து போவதற்கு இது காரணமாக இருக்கிறது. You must have heard people committing suicide. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. You might have heard people wanting divorce. இன்னும் மனமுறிவுக்காக விவாகரத்துக்காக முயற்சி பண்றவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. These are nothing but traps set by Satan. இதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. Kill you. சாத்தான் விரித்த வலை, எதற்காக? நம்மை அழிப்பதற்காக விரித்த வலையாகும். Let me give you a simple testimony. நான் உங்களுக்கு எளிய முறையில் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். A husband, wife and 2 children was living in Dubai. துபாயில் ஒரு கணவன் மனைவியும் 2 பிள்ளைங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. Very very much in love with each other. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ரொம்ப அன்பு செய்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. So the family came to India on a vacation. அப்போ லீவு இருக்கும்போது இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க. And they came during the summer time. அப்போ கோடைக்கால விடுமுறைக்காக அவங்க வந்தாங்க இந்தியாவுக்கு. So the husband took his wife and children to his house. அப்போ அந்த கணவர் என்ன செஞ்சாரு? மனைவியையும் குழந்தைங்களையும் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. Everything was beautiful. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. One afternoon, summer day, ஒரு நாள் அந்த வெயில் காலத்துல மத்தியான வேளையில these people are used to living in air condition. அவங்க எல்லாரும் ஏசி ஏர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. And there is no air